தூத்துக்குடி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரி ஒப்பந்த தொழிலாளர்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் காப்பர் ஆலை மூடப்பட்டதால் ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றியுள்ள கிராம மக்கள் மற்றும் தூத்துக்குடியில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் வாழ்வாதாரம் இழந்துள்ளனர். எனவே ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் வாரந்தோறும் தொடர்ந்து மனு அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று ஸ்டெர்லைட் தாமிர ஆலை மற்றும் ஸ்டெர்லைட் அனல் மின் நிலையத்தின் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றியவர்கள் ஒப்பந்த ஊழியர் கண்ணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். ஸ்டெர்லைட் ஆலை இயங்கிய போது எங்களை போன்று பல ஆயிரக்கணக்கானோர் ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்து வந்தோம். ஸ்டெர்லைட் ஆலையால் எங்களுக்கு போதிய வருவாய் கிடைத்தது. மேலும் ஆலை மூடப்பட்ட பிறகு கொரோனா தொற்று காலத்தில் 80 நாட்கள் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்ட போது பல்லாயிரக்கணக்கான ஒப்பந்த ஊழியர்களுக்கு பணி வழங்கினார்கள். தற்போது ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதால் பல ஆயிரக்கணக்கான ஒப்பந்த ஊழியர்கள் வேலையின்றி வறுமையில் உள்ளோம். எனவே மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் காப்பர் ஆலையை ஸ்டெர்லைட் அனல் மின் நிலையத்தையும் உடனடியாக திறக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஸ்டெர்லைட் மூடி கிடக்கு. அப்போ கொரோனா காலத்தில் எந்த வித முகாந்திரம் அடிப்படையில் இல்லாமல் ஸ்டெர்லைட் ஆலையிலேருந்து ஆக்சிஜன் தயாரித்து கொடுத்தாங்க. 2200 மெட்ரிக் டன் கொடுத்தாங்க. இது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கல. எங்கள் மேனேஜ்மெண்ட்டே ரெடி பண்ணி ஆக்சிஜன் ரெடி பண்ணி கொடுத்துச்சு. இப்போ எங்கள் தொழிலாளர்கள் 3000 பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்டெர்லைட் ஆலை மூடினதுனால எங்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலை வேணும், பவர் பிளான்ட்டும் திறக்க வேணும். கண்ணன் ஜாகிர் ஹுசேன் 1997 ஸ்டெர்லைட் ஆலையில் பணி செஞ்சுட்டு இருக்கோம். என்னென்னா கிட்டத்தட்ட இப்போது 27 ஆண்டுகளாக ஸ்டெர்லைட் ஆலை மூடி இருக்கிறது. அதனால் நாங்கள் ரொம்ப தொழிலாளிகள் மற்றும் குடும்பங்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்ம அரசாங்கம் சீரும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் எங்களுடைய அந்த ஆலையை திறக்க வேண்டும் எங்கள் தொழிலாளி சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது நம்ம மறைந்த முதல்வர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது, கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்டது. இப்போது இந்த ஆலை அனைத்து தலைவர்களால் வளர்க்கப்பட்ட அந்த ஸ்டெர்லைட் ஆலை இப்போது மூடி கொண்டிருக்கிறதுனால் நாங்கள் மிகவும் துயரத்தில் இருக்கின்றோம். ஆகையால் இந்த தமிழக அரசு கூடிய விரைவில் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்று நான் தாழ்மையை கேட்டுக்கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.